நம்முடைய தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாம, தமிழ் பண்பாட்டுடைய காவலாக விளங்குகின்ற இந்த ஆட்சியை பொறுத்து கொள்ள முடியாம இன்றைக்கு எதிர்கட்சிகள் கலங்கி போயிருக்கிறாங்க. குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்ம திட்டங்கள்லாம் பார்த்து பயங்கரமா கோபம் வருது. வரத்தான் செய்யும், வேற வழி இல்லை அவருக்கு. மக்கள் நம்முடைய திட்டங்களை எப்படி கொண்டாடுறாங்க பார்த்து அவருக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது. நம்முடைய முதலமைச்சர்களை மக்கள் வாழ்த்திக்கிட்டு இருக்காங்க, அதனால அவருக்கு அந்த வயிற்றெரிச்சல் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொரு கேள்வி கேட்கிறார், ஏன் எல்லா திட்டத்திற்கும் கலைஞர் பேரை வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வேற கேட்டிருக்கிறார். தன்னுடைய 96வது வயசு வரைக்கும் தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மக்களுக்காக ஓயாது உழைத்த முத்தமிழர் கலைஞர் பேரை சூட்டாம நாம வேற யார் பேரை சூட்ட முடியும்? கூவத்துல ஊர்ந்து போன கரப்பாம்பூச்சி பேரை வைக்கலாமா? இல்ல மறைந்த தலைவர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எம்ஜிஆர் அவர் பேரையோ, மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பேரையோ சூட்டினா, அவங்க பேரை வச்சா கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்க மாட்டார். அவருக்கு யார் பேர் வைக்கணும்? இப்போ மோடி பேர் வைக்கலாம், இல்ல அமித்ஷா பேர் வைக்கலாம். இன்னும் சொல்ல போனா பாத்தீங்கன்னா, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, எந்த நேரத்திலையும் பாஜகவோடு கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சேலத்துல ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு ஐடி ரெய்டு நடந்துச்சு. ரெய்டு நடந்து அடுத்த நாளே சொல்லிட்டாருங்க, கூட்டணி பத்தி இப்ப பேச முடியாது, தேர்தல் நெருக்கத்தில் இதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். இன்னும் சொல்ல போனா இன்னும் ஒரு ரெய்டு நடந்தா போதும், அதிமுகவை பாஜகவோட இணைச்சாலும் இணைச்சிருவாரு. அந்த அளவுக்கு தான் இருக்கிறது இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை. இதையெல்லாம் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசணும். ஒவ்வொருத்தரும், நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, வர்ற 2026 தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். 2024 தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 தொகுதி மிகப்பெரிய வெற்றி, சாதனை வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய முதலமைச்சருக்கும் நம்முடைய கூட்டணி, நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக 2026 குறைந்தது 200 சட்டமன்ற தொகுதியில் வென்றாக வேண்டும் என்று தலைவர் அறிவுறுத்திருக்கிறார். அதற்கு நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் தர வேண்டும். நம்முடைய கழக அரசுடைய திட்டங்களை எல்லாம் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்க வேண்டும். இலக்கு 200 என்பதை மனதில் ஏந்தி ஒவ்வொரு வாக்காளரையும் தேர்தலுக்கு முன்பாக 4 முறை அல்லது 5 முறையாவது சந்தித்து பேசி அவங்கள்ட்ட நம்முடைய திட்டங்களை பற்றி சொல்ல வேண்டும். அடுத்து வருகின்ற ஒவ்வொரு நாளும் மிக மிக முக்கியம். 7வது முறையாக கழகத்தை ஆட்சி கட்டில் அமைக்க அயராது உழைக்க வேண்டும் என்று நம்முடைய உடன்பிறர்களை அத்தனை பேரையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.